யார் இவன்? ஏன் இந்த ஐடி கம்பெனிக்கு வெளில நிற்கிறான்னு பார்க்குறீங்களா? இன்ஜினியரிங் படித்த லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன். தெருவா அலைஞ்சு வேலை தெரியாச்சு, எங்கள் தெரியும் கிடைக்கல. கடைசியாக எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் இங்கே மேனேஜராக இருக்காங்க கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட வேலை கேட்கலான்னு வந்திருக்கேன். பார்ப்போம். ஹலோ அண்ணே, ஜாப்க்காக கேட்டிருந்தேன். நான் உன் கம்பெனிக்கு வெளில தான் நிற்கிறேன். தம்பி, நான் ஒரு சின்ன மீட்டிங்கில் இருக்கேன். நீங்கள் பேக் சைட் கேட்டு வந்துருங்க, அங்கே நம்ம பார்க்கலாம். ஓகேண்ணே, வந்துடுறேன். வந்துடுறேன். டேய் வெயிடா, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன படிச்சுக்கிறேன்னு சொன்னேன்? தமிழ்நாட்டில் பிறந்துட்டு என்னென்னா படிப்பாங்க? ஒன்று டாக்டரு, நான் இன்ஜினியரிங். டேய் சரி, அப்புறம் என்னண்ணா, இன்ஜினியரிங் முடிச்சு 5.5 மாதம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போனால் ஃப்ரெஷர்ன்ற குவாலிட்டியே போயிடும் போல். போகிற இடத்துலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு கேட்பானுங்க. வேலைக்கே போகாமல் நான் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்கேனா போவேன். சரிடா, உனக்கு லாங்குவேஜில் என்ன தெரியும்? தமிழ் தெரியும்ண்ணா, அப்புறம் இங்கிலீஷ் லைட்டாக தெரியும்ண்ணா. டேய் அதை கேட்கல, சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன தெரியும்? டேய் ஒன்றும் பயப்படாதடா. சி தெரியுமா? C++? தெரியாதுண்ணா. இந்த ஜாவா? சத்தியமாக தெரியாதுண்ணா. இந்த டேட்டா பேஸு, SQL? தெரியவே தெரியாதுண்ணா. சரிடா, உனக்கு டெவலப்பிங் வருமா, டெஸ்டிங் வருமா? ரெண்டுமே வராதுண்ணா. உனக்கு என்ன தாண்டா தெரியும்? இப்போதைக்கு உங்களை விட்டா வேற யாரையுமே தெரியாதுண்ணா. நீங்களே ஏதாச்சும் வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்ண்ணா. டேய் 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 ஒன்றும் பயப்படாத. உள்ள இருக்கிறவங்க பாதி பேருக்கு எதுவும் தெரியாது, என்னையும் சேர்த்தான். வா பார்த்துக்கலாம். என்னடா ஒரு மேனேஜராக இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே எதுவும் தெரியலனாலும் பரவாயில்லன்றானேன்னு பார்க்குறீங்களா? நல்லா சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு சிரிப்புக்குள்ளேயும் ஒரு சோகம் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு சோகத்துக்குள்ளேயும் கண்டிப்பாக ஒரு சிரிப்பு இருக்கும். இன்ஜினியரிங் முடித்த பசங்களுக்கு எதுவுமே தெரியலன்றானுங்களே, அந்த தப்புக்கு அவனுங்க மட்டும் காரணம் இல்லை, வேறு யார் காரணன்றதை நீங்களே சிந்திச்சு பாருங்கள். நன்றி.